வணக்கம். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு 5 தமிழ் படங்கள், ஒரு இங்கிலீஷ் படம், 2 மலையாள படங்கள், ஒரு ஹிந்தி படம் போட்டு குவிச்சு வச்சிருக்காங்க. இத்தனையும் சண்டே தான், ரிப்பப்ளிக் டே வேற வருது. அப்புறம் ஏன் சரி விடுங்க. இந்த பாட்டில் ராதா படத்தோடைய அறிவிப்பு, போஸ்டர் டிசைன், ட்ரெய்லர்னு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு ஃபேவரட்டான நடிகர்களில் ஒருத்தர் குரு சோமசுந்தரம். அவர் லீட் ரோலில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்துச்சு. நீலம் ப்ரொடக்ஷன் இணை தயாரிப்பாளர்களாக இருக்காங்க. படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்சில் இயக்குனர் மிஷ்கின் பேசின பேச்சு படத்தை விட பெருசாக வைரல் ஆகி அதுக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு சோஷியல் மீடியாவில் பலர் பிஸியாக இருக்காங்க. நமக்கு அந்த கொடுப்பனெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறது. இந்த பாட்டில் ராதா ஃபுல்லாக ஒரு திருப்திகரமான படமாக இருந்துச்சா இல்லையாங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பாட்டல் ராதா. குரு சோமசுந்தரம் மிகப்பெரிய குடிகாரனா இருக்காரு. ராதாமணிங்கிற அவர் பேரையே பாட்டில் ராதான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு குடி நோயாளி. அந்த அடிக்ஷன்லேருந்து அவரால் வெளியே வரவே முடியல. இதனால அவருடைய வைஃப் சஞ்சனா, குழந்தைங்க எல்லாரும் அடிக்கடி பாதிக்கப்படுறாங்க. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் சஞ்சனா அவரை ஒரு ரீஹேப் சென்டர்ல சேர்த்து விடுறாங்க. அங்க சேர்ந்த ராதாவுக்கு அந்த இடம் பெரிய சித்திரவதையா தான் இருக்கு. அவரை மாதிரியே இன்னும் பல குடிநோயாளிகள் அந்த ரீஹேப் சென்டர்ல இருக்காங்க. அந்த சென்டரை நடத்துறது ஜான் விஜய். அதே சென்டர்ல வார்டன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப வயலண்டாவும் நடந்துக்கிறாரு. இந்த சூழல்ல இருக்கிற சோமசுந்தரம் குடியிலிருந்து மீண்டாரா இல்லையா, அந்த இடம் அவருக்கு கத்து தந்த விஷயங்கள் என்னென்ன, குருவோடைய குடும்பம் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் பாட்டில் ராதா. பாட்டில் ராதாவா குரு சோமசுந்தரம் முதல் சீன்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரு குடிநோயாளியோடைய பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம், போதையில் நடந்துக்கிற விதம், கலாட்டா பண்ணுற விதம், அதுலேருந்து மீண்டு வர முயற்சி பண்ணுற மொமெண்ட்ஸ், திரும்ப திரும்ப அடிக்ட் ஆகிறோமேனு கண்ணில் காட்டுற அந்த ஒரு கில்ட், ரிடம்ஷன் ஃபேஸில் காட்டுற மெச்சூரிட்டின்னு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப தனியாக வேற ஒரு மீட்டில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கதையோட மற்ற கேரக்டர்ஸோட சிங்க் ஆகவே இல்லை. எனக்கு மட்டும் தான் அப்படி தனியாக தெரிஞ்சுதா அப்படிங்கிறத படம் பார்த்த யாராவது சொல்லுங்கள். ஒரு அடிக்டோட கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிற வைஃப் கேரக்டரில் சஞ்சனா நட்ராஜன் அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் புருஷன் திருந்திடுவான்னு ஒரு மொமெண்ட் வரும்போது அவங்க கண்ணில் தெரிகிற அந்த நம்பிக்கை, இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அவங்க சோர்ந்து போய் அழற விதம், தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட், இப்படி ஒட்டு மொத்தமாகவே ஒரு எமோஷ்னலான டச்சிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க சஞ்சனா. ஜான் விஜய் செம்ம கம்பீரமான மெச்சூர்டாக பிரச்சனைகளை டீல் பண்ணுற விதத்துலையும் சரி, உடஞ்சு போய் தன்னுடைய கதையை சொல்கிற இடத்துலையும் சரி ஒரு தேர்ந்த நடிகராக தெரிகிறாரு. அவர் கெரியரில் பண்ண முக்கியமான கதாபாத்திரங்களை கண்டிப்பாக இதுவும் ஒன்றா இருக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸில் என்னை அதிகம் கவனிக்க வச்சது பாரி இளவழகன், ஜமா படத்துடைய ஹீரோ. ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோலாக தான் நடிச்சிருக்காரு. எப்போ பாரு போதை இல்லாதவனுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்கிற ஃப்ரெண்டாக அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மாறன் நடிக்கிற ஒரு சில கவுண்டர்ஸில் நல்லாவே சிரிக்க வைக்கிறாரு. ஸ்ட்ரிக்டான வார்டன் மாதிரியான கேரக்டர், ஹீரோ ரெட்டுன்னு கூப்பிட்ற அந்த சின்ன பையன், ஹீரோட ரிலேட்டிவாக வந்து ஆதரவு தர ஒருத்தர்னு எல்லாருமே டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. குரு சோமசுந்தரத்துடைய நடிப்பு இந்த கதைக்கு ஒரு விதத்தில் ஃப்ளேவரை சேர்க்குது. ஷான் ராலனோட இசையும் பாடல்களும் இன்னொரு விதத்தில் இந்த கதைக்கு ஒரு ஃப்ளேவரை கொண்டு வருது. பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் இடிச்சாலுமே கூட பாடல்களும் பிஜிஎம்மும் பெர்ஃபெக்டாக இந்த படத்துடைய மூடுக்கு செட் ஆகுது. ரூபேஷ் ஷாஜியோடைய சினிமாகிராஃபி, சங்கத்தமிழோட எடிட்டிங் ரெண்டுமே நீட்டான ஒர்க்ஸ். ஒரு குடிநோயாளியோடைய வாழ்க்கை, போதையிலேருந்து அவன் மீண்டு வர எடுக்கிற முயற்சின்னு தம் முதல் படத்தில் தான் தேர்ந்தெடுத்த களத்திலேயே கவனிக்க வைக்கிறாரு இயக்குனர் தினகரன் சிவலிங்கம். பல படங்களில் குடிக்கிற கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கை ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு இந்த படம். ரீஹேப் சென்டர், அங்கே இருக்கிற வியர்டான ஃபன்னியான கேரக்டர்ஸ், அங்கே கொஞ்சம் டார்க்காக நடக்கிற சில ஆக்டிவிட்டீஸ், அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிற ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை பல இடங்களில் சிரிக்க வைக்குது, சில இடங்களில் சிந்திக்கவும் வைக்குது. குடிகாரர்கள் பேச்சில் இருக்கிற அந்த ஐரணியை வச்சே பல ஜோக்ஸ் எழுதப்பட்டிருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளை சிரிக்க வைக்குது. தென் செகண்ட் ஹாஃப்ல சஞ்சனாவுடைய அந்த ஒரு எமோஷனல் மொமெண்ட்டும் கடைசி சில நிமிஷங்கள் தர பாசிட்டிவிட்டியும் கூடுதல் ஹைலைட்ஸாக இருக்குது. பட் புதுசாக ஒரு உலகத்தை நம்ம கண்ணில் காட்ட நினைச்ச இயக்குனர் அதில் இன்னும் கூட சுவாரஸ்யமான காட்சிகளை, ஷார்ப்பான வசனங்களை சேர்க்க தவறி இருக்காரு. எனக்கு முதல் டிராபேக்காக தெரிஞ்சது கதையோடைய நீளம். சுருக்கமாக அழுத்தமாக புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப வளவளன்னு இழுத்தும் டயலாகில் பேசியுமே கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரீஹேப் சென்டரில் நடக்கிற விஷயங்களும் லென்த்தியாக ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆகுது. திடீர்னு அந்த சென்டரில் பார்க்கப்படுற ஷஷாங்க் ரிடம்ஷன் படம், அதுலேருந்து ஹீரோவுக்கு வர ஒரு ஐடியா, அதை வச்சு அவர் பண்ணுற பிளான் எல்லாம் கதையை நகர்த்தணுமேன்னு வைக்கப்பட்ட காட்சிகளாகவே தெரிஞ்சுது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஹீரோ குடும்பத்திலேருந்து பிரிஞ்சதும் படம் ரொம்ப ப்ரெடிக்டபிளான பாதையில் ரொம்ப ஸ்லோவான ஒரு பயணத்தை ஆரம்பிக்குது. இதோ இங்கே இந்த கேரக்டருக்கு ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் வரும், இங்கே இவர் ரைஸ் ஆவார், இங்கே இவர் ஒரு பொசிஷனில் நின்று ஃப்ளாஷ்பேக் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுவார்னு எல்லாத்தையுமே நம்மளால் கெஸ் பண்ணிட முடியுது. ஸோ ரொம்ப பொறுமையாக படத்தோட முடிவை எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார வேண்டியதாக தான் இருக்குது. முதல் பாதியிலேயே இன்னும் சில சுவாரஸ்யமான காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கலான்னு ஃபீல் ஆகும்போது செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். முக்கியமாக சஞ்சனா கேரக்டர் மேலே வர ஒரு சின்ன எம்பத்தி கூட
படத்தில் மற்ற இடங்களில் எங்கேயுமே வரல. மொத்தத்தில் இந்த பாட்டில் ராதா உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்படியான குடிநோயாளிகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்து அதனால் பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை விட்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பெருசாக உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போதிலேருந்து மீளணும்னு நினைக்கிறவங்களுக்கு படம் ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லுது. பட் அப்படி எந்த கனெக்டும் இல்லாத என்ன மாதிரியான ஆட்களுக்கு இந்த படம் ஒரு டாக்கு ட்ராமாவா பெரிய பட்ஜெட் PSAவா மட்டுமே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். UA 13+ ரேட்டிங்கை மனசில் வச்சுக்கோங்க.